முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையா நம்மளுடைய வீடியோவ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. அது மட்டும் இல்லாம, இந்த வீடியோல ரேட்டிங் ஏஜென்சி பைக்கால் குடுத்திருக்கிற ஒரு ஸ்டாக்க பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. அப்பதான் அது என்ன ஸ்டாக்ன்னு உங்களுக்கு தெரியும். வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம நியூஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சைடஸ் லைஃப் சயன்ஸ்ல இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே நம்ம ஃபார்மா செக்டர்ல சில ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு ப்ளூ சிப் கம்பெனி, நல்ல ஒரு குவாலிட்டியான கம்பெனிஸ்னு பார்க்குறப்ப, அதில நான் பார்க்குறது சைடஸ் லைஃப் சயன்ஸும் அதில ஒன் ஆஃப் த ஒரு கம்பெனி தான். இதில பார்த்தீங்கன்னா, இவங்களோட அகமதாபாத் ப்ரொடக்ஷனல் மெடிசின் ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துல ஒரு யுஎஸ் எஃப்டிஏலேருந்து ஒரு சாம்பிள் எடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த யுஎஸ் எஃப்டிஏலேருந்து வந்திருக்கு. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு இவங்களுக்கு இன்னொரு ஒரு பாசிட்டிவான நியூஸும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் வந்து லீவு. நாளைக்கு நவம்பர் 6 பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து விட போகிறாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்குறப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அதிக அளவுக்கு மெடிசன்ஸ் சேல்ஸ் பண்ணக்கூடிய நாட்கோ ஆகட்டும், அப்புறம் டாக்டர் ரெட்டி ஆகட்டும், இவங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இல்லை. அதே மாதிரி இவங்களோட ரிசல்ட்டும் ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நடக்க போகிற மீட்டிங்கில், அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர் மீட்டிங்ஸில் ஒரு 5000 கோடி அளவுக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் இஷ்யூ கொடுத்து, அப்புறம் பாண்ட்ஸ் கொடுத்து, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக ஒரு 5000 crore வந்து நாம் ரைஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இதில் 2 விஷயம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். ஒன்று வந்து இவங்களுடைய பிளான்ட்டில் நடந்த அந்த சோதனையில் பாசிட்டிவான நியூஸ் இவங்களுக்கு வந்திருக்குது. அதுக்கடுத்து ஒரு 5000 crore வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிற இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸ். இதே சமயத்தில் இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் அபவ் எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஷேர் வந்து மேலே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இவங்களோட சார்ட்டை பாருங்கள் நண்பர்களே, உங்களுக்கு காட்டுறேன். ஏற்கனவே ஒரு 1060 வரைக்கும் போன ஷேர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே ஒரு இறக்கத்தை கொடுத்து ஒரு 970 ரேஞ்சுக்கு வந்துருச்சு. நாளைக்கு ஒருவேளை இவங்களோட ரிசல்ட் நல்லா இல்லாத பட்சத்தில், ஒருவேளை நல்லா இல்லைன்னா, ஏன்னா நான் அப்படி தான் எதிர்பார்க்குறேன், பார்க்கலாம். ஒருவேளை சரியில்லைன்னா இந்த ஸ்டாக் வந்து மேற்கொண்டு கீழே வந்து இறக்கத்தை கொடுத்து ஒரு 900 ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா அது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா குருநானக் ஜெயந்திக்காக லீவ் விட்டுருக்காங்க. வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சில பல ஃபெஸ்டிவலுக்கு நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து லீவ் விடுவாங்க. இப்போ இந்த லீவ் வந்து விட்டுருக்காங்க நண்பர்களே, நவம்பர் 5. இன்னும் அடுத்த லீவுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கிறிஸ்துமஸோட இருக்குது, டிசம்பர் 25 இருக்குது. அந்த ஒரு லீவ் தான், வேற எந்த ஒரு லீவும் மார்க்கெட்டுக்கு இந்த வருஷத்தில் இல்லை. இந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகாதது ஒரு நல்ல ஒரு விஷயம் கூட நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டு. அது என்னென்னு அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லைடில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர்களுக்கிட்ட பல முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சில ஸ்டாக்ஸை. பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 2 ஸ்டாக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே பல முறை டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கு என்னன்னா, இது வந்து ஒரு லாபம் கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறதா நாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு 125 ரூபாயிலேயே நம்ம சேனலில் பேசியிருந்தோம். இது வந்து இங்கேருந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்து ஒரு 145லேருந்து 150 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ஒரு 125 ரூபாயிலிருந்து தற்சமயம் வரைக்குமே ஒரு 10% அளவுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. மேற்கொண்டும் இந்த ஷேர் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வால்யூம் நல்லா ட்ரேட் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குவார்ட்டரில் இவங்களோட ரிசல்ட்டு நல்லாவே பெட்டராகவே கொடுத்துருக்காங்க, அதாவது அபவ் எக்ஸ்பெக்டேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால இந்த ஸ்டாக் வந்து மேற்கொண்டு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, எல்என்டி ஃபைனான்ஸ். இந்த ஸ்டாக் நாம் ஒரு 215 ரூபா ரேஞ்சில் இருக்கும்போது இந்த ரேஞ்சில் இது பிரேக் அவுட் ஆயிருக்கு. மேற்கொண்டு இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நம்மளுடைய சேனல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நான் எதிர்பார்த்தது என்னவோ இந்த ஸ்டாக் ஒரு 260 ருபீஸ் வரைக்கும் போகும்னு எதிர்பார்த்தேன் நண்பர்களே. ஆனால் அதையும் தாண்டி ஒரு 280 ருபீஸ் அளவுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. நாம் இந்த ஷேரை டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த நண்பர்கள் வாங்கியிருந்தா கூட தற்சமயம் இதில் ஒரு 20-25% அளவுக்கு ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், ஜஸ்ட் ஒரு 3 மாதத்துக்குள்ள. மேற்கொண்டு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. நிறைய நல்ல ஸ்டாக்ஸை பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்காக டிஸ்கஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு நியூஸ் நண்பர்களே, போட்டு தள்ளிட்டாங்க நேற்று அமெரிக்காவில்.
என்னன்னா, அமெரிக்காவுல வந்து ஷட் டவுன் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. ஏன்னா, ட்ரம்ப் வந்து நம்மளுடைய நாட்டாம ஒரு பெரிய வேலைய பார்த்து விட்டாப்ல. அதாவது அங்க வேலை பார்க்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு சம்பளம் குடுக்க முடியாத அளவுக்கான ஒரு சிச்சுவேஷன்ல அமெரிக்கா இருக்குது. அதாவது அவங்க உலகத்துக்கே பெரிய ஒரு ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது யுனைட்டட் நேஷன்ஸ்குள்ள நெறைய இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு நாட்டுக்கு, அங்க வேலை பார்க்குறவங்களுக்கு குடுக்குறதுக்கு சம்பளம் இல்லையான்னா, அது பெரிய ஒரு விஷயம் தான். இது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ட்ரம்போட பீரியட்ல அதாவது 2016 டூ 20 அந்த டைம்ல பிரசிடென்ட்டா இருந்தாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, 2018, 19ல ஒரு 35 நாள் வந்து கவர்ன்மெண்ட் வந்து ஷட் டவுன் பண்ண வச்சுட்டாரு நம்மளுடைய நாட்டாம. இப்ப பார்த்தீங்கன்னா, அதையும் தாண்டி 36வது நாள் இன்னைக்கு. இவர் வந்து பிடிவாதமா இருக்கிறார் நண்பர்களே. கவர்மெண்டோட ஷட் டவுன் வந்து ரிலீஃப் பண்றதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே நம்மளுடைய நாட்டாம எடுக்கிற மாரி தெரியல. இந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா, நேத்து அமெரிக்காவுல நாஸ்டாக்க வெளுத்து விட்டாங்க. அதாவது ஒரு 2% அளவுக்கு கிராஷ் ஆயிடுச்சு. என்னடா இது 2% ஒரு கிராஷ் ஆனது பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டேல 2% வந்து ஒரு இண்டெக்ஸ் விழுறது வந்து அது ஒரு வகையிலான கிராஷ் தான் நண்பர்களே. ஏன்னா, நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட் வந்து எப்ப வேணாலும் கிராஷ் ஆகலாம்னு நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மெயினான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷட் டவுன் ப்ராப்ளம் தான். இந்த ஷட் டவுன் பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலியா இருக்குது. இதுக்கு அவங்க ஒரு தீர்வு மட்டும் எட்டல அப்படின்னு சொன்னா, வெகு விரைவிலே ஷேர் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆயி கீழ விழுறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஃபாரினர்ஸோட கன்டினியூயஸான ஒரு செல்லிங் பிரஷர். இந்த மாசத்துல இதுவரைக்கும் 2 ட்ரேடிங் செஷன்ஸ்லயே ஒரு 3000 கோடி அளவு பணத்தை வித்து வெளியே எடுத்துட்டாங்க. பாருங்க நண்பர்கள், லாஸ்ட் 4 மாசத்துல உங்களுக்கு காட்டுறேன். ஜூலை மாசத்துல ஒரு 47,000 கோடி அளவுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட்ல ஒரு 47,000 கோடி, செப்டம்பர்ல ஒரு 35,000 கோடி, லாஸ்ட் மந்த்ல கம்மியா ஒரு 2,000 கோடி. ஆனா கண்டினியூஸா ஒரு 4 மந்த்ஸ்க்கு வந்து ஃபாரினர்ஸ் வந்து பணத்தை வித்து வெளியே எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா நம்மளுடைய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 24,000 ரேஞ்ச் அளவுக்கு போன மார்க்கெட் அங்க இருந்து மேல ஏற்றத்தை கொடுத்து வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம வேற ஒரு காரணமா, அதாவது நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அதில் நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க. அதனால ஸ்டாக் மார்க்கெட் வந்து மேலே ஏறுதுன்னு சொன்னாலும், இதே சீன் இந்த டைம்ல நடந்திருக்கணும்ல. இங்க பாருங்க நண்பர்களே, லாஸ்ட் இயர்ல அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ஒரு 5 மாசம் வந்து கண்டினியூஸா செல் பண்ணாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட ஷேர் மார்க்கெட் வந்து இறக்கத்தை கொடுத்துச்சு. 20 ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு 18% இறக்கத்தை கொடுத்து கீழே போச்சு. இப்பவும் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா 4 மாசம் வித்துட்டாங்க. 5வது மாசம் விற்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா நம்மளுடைய மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டிங்ல இருக்குது. இது வந்து கொஞ்சம் பழைய டேட்டாஸ்க்கு கொஞ்சம் வந்து வேறுபாடா இருக்குது. இதனால தான் சொல்றேன், நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல வந்து எதுவும் பபிள் கிரியேட் ஆகுது, அதாவது எதுவும் யாரும் ஆப்ரேட் பண்றாங்களா, மேபி சம் டைம்ல வந்து கிராஷ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாவே இருக்குது நண்பர்களே. இந்த எல்லா விஷயங்களுக்கும், அதாவது ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆயிருமோன்னு சொல்லி உலகத்தையே பதட்டமாவே வச்சிருக்குன்னா, அது மிக முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரு, நம்மளுடைய ஒன் அண்ட் ஒன்லி நாட்டாமை டொனால்டு ட்ரம்ப் தான். இவரை தவிர வேற யாராலையும் இந்த அளவுக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லை, உலக பங்குச்சந்தையே ஆட்டி வைக்கிறதுக்கு யாராலையும் முடியாது நண்பர்களே. அதுக்கு காரணம் நம்மளுடைய ஒரே ஒரு நாட்டாம தான். இன்னும் எவ்வளோ நாளைக்குன்னு தான் தெரியல. இவரோட பீரியட் தான் 3 வருஷம் இருக்குது. அதுக்குள்ள நாட்டாம நம்மளை என்னெல்லாம் பண்ண போறாரோ தெரியல, பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நான் ஒரு பைக்கால் கொடுத்துருக்கிற ஒரு ஸ்டாக் சொல்லியிருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைட்டன். டைட்டன் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா மோத்திலால் ஓஸ்வால் வந்து ஒரு 4,500 ருபீஸ் வந்து டார்கெட் கொடுத்துருக்காங்க. தற்சமயம் பார்த்தீங்கன்னா சார்ட்ல காட்டுறேன் பாருங்க நண்பர்களே, அருமையான ஒரு 3 முறை வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு போய், மறுபடியும் சப்போர்ட் எடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு போய், மறுபடியும் சப்போர்ட் எடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போயிருக்கு. ஆனா பாருங்க நண்பர்களே, கொஞ்சம் கட் ஆகி மேலே போய் க்ளோஸ் ஆயிருக்குது. தற்சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இவங்க பை கால் கொடுத்துட்டா மட்டும் இந்த ஸ்டாக் வந்து மேலே ஏறிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதற்கு வந்து சில பல சாதகமான சூழ்நிலைகளும் நடக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்சமயம் இந்த குவார்ட்டரில் இவங்களோட ரிசல்ட் பாருங்க நண்பர்களே, ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. லாஸ்ட் இயர்ல 704 கோடி ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க செப்டம்பர் குவார்ட்டர்ல. இப்போ பார்த்தீங்கன்னா 1120 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி அளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க நண்பர்களே, அதிகமாக. அது இல்லாமல் குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி அளவுக்கு வந்து ப்ராஃபிட் தான் ஏற்றி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான காரணங்களால தான் இந்த ஸ்டாக் வந்து இப்போ இருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3,800 ருபீஸ் இருக்கு. 4,500 ருபீஸ்னா இங்கேருந்து ஒரு 700 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 18லேருந்து 20% அளவுக்கான ஒரு ப்ராஃபிட் இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா மோத்திலால் ஓஸ்வால் சொல்லியிருக்காங்க நண்பர்களே. ஏன்னா நாம முன்னாடி வந்து
மோத்திலால் ஒஸ்வால் பல ஸ்டாக்ஸ் வந்து பை கால் கொடுத்துருக்காங்க. நாம நம்மளுடைய சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ரிலையன்ஸ் ஒரு 1550 ரூபா போகும்னு சொன்னாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு 1500 வந்துச்சு, நாம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ஒரு 850 ரூபாயில் இருக்கும்போது இது ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே போகும். அந்த 1000 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா ஒரு 1140 ருபீஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரு 1080 ரூபா வரைக்கும் பஜாஜ் ஃபினான்ஸ் வந்துச்சு. இந்த மாதிரி எக்ஸாம்பிளாக பல ஸ்டாக்ஸ் வந்து சொல்லலாம். அதே மாதிரி டைட்டனும் அதற்கு வந்து இப்போ ஃபேவரான சுச்சுவேஷன்ஸ் இருக்க ஒரு காரணத்தினால இந்த ஸ்டாக்கும் ஒரு 4500 ருபீஸ்க்கு வந்துச்சுன்னா இதை வச்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குமான்னு தான் நான் பார்க்குறேன் நண்பர்களே. அதுவும் இல்லாமல் இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து அவங்களுடைய ஸ்டேக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டேக்ஸ் வந்து கணிசமாகவே ஏற்றிருக்காங்க நண்பர்களே. இந்த மாதிரியான விஷயங்களால் இந்த ஸ்டாக் வந்து மேற்கொண்டு மேலே ஏறினால் ஒரு அருமையான வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு அந்த பற்றின ஸ்டாக்கை டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம கோல்டோட ரேட்டையும் டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 70 ரூபா, அதாவது 22 கேரட் கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு 70 ரூபா குறைஞ்சி 11,180 ரூபாய் இருக்குது. மேற்கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாகவே கோல்டு வந்து அப்சைடு போக முடியாமல் ரொம்ப கீழே இறக்கத்தையும் கொடுக்க முடியாமல் இந்த 11,100லேருந்து ஒரு 11,400 ரூபா ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மேபி வெகு விரைவில் இந்த கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏற்றத்தை கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஆச்சரியப்படுறதுக்கு. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆக ஆரம்பிச்சுன்னா மக்கள் வந்து சேஃபான சைடில் தான் இன்வெஸ்ட் பண்ண போவாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இறங்கும்போது அங்கே இருக்கிற மக்கள் பணத்தை எடுத்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கோல்டோட ப்ரைஸ் ஏறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டாக்கோட ரிசல்ட் வந்திருக்கு, கேன்ஸ் டெக்னாலஜி. என்ன இது ஒரு முக்கியமான ஸ்டாக்கான்னு கேட்டால் ஆமாம், கண்டிப்பாக இது வந்து ஒரு மிக முக்கியமான ஸ்டாக் தான். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து நம்மளுடைய நாடாகட்டும் எந்த ஒரு நாடாகட்டும் செமிகண்டக்டர் வந்து, ஏன்னா ஏஐக்கு பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் சிப்ஸ் வேணும். அதுக்கு செமிகண்டக்டரில் வந்து நாம் வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நாம் அந்த ஏஐயில் பெருசாக ஷைன் பண்ண முடியும். அதற்கு கெய்ன்ஸ் டெக்னாலஜி வந்து செமிகண்டக்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு இந்தியன் கம்பெனி. ஏன்னா நம்ம ஃபாரினர்ஸ் வந்து சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம நாட்டிலேயே செமிகண்டக்டர் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி இருக்குது. இவங்களுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இவங்களோட ரிசல்ட் வந்திருக்குது. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட், பட்டாசான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா செப்டம்பருக்கு போன வருஷம் இல்லை 60 கோடி ப்ராஃபிட் கொடுத்தாங்க. இந்த வருஷம் 120 கோடி, அப்படியே 100% ஜம்ப் ஆயிருக்கு நண்பர்களே. அப்படியே டபுள் ஆயிருக்கு அவங்களுடைய ப்ராஃபிட். அது மட்டும் இல்லாமல் குவார்டர்லையும் பார்த்தீங்கன்னா 75 கோடி கொடுத்தாங்க. இப்போ ஒரு 121 கோடி, கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு 75% அளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க குவார்டரில். இந்த மாதிரியான காரணங்களால் இந்த ஷேர் வந்து இங்கேருந்து மேற்கொண்டு மேலொரு ஏற்றத்தை கொடுக்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கதா நான் பார்க்குறேன் நண்பர்களே. ஆனால் சில பேர் பார்ப்பாங்க என்னன்னா 6,600 ரூபா கொடுத்து நாம் அந்த ஸ்டாக்கை வாங்கணுமா அப்படின்னு. நண்பர்களே, இன்னும் நல்லா ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சுக்கோங்க. நாம் வந்து ப்ரைஸை பார்க்கக்கூடாது, அவங்க ரிட்டர்ன் என்ன பெர்சன்டேஜில் கொடுக்குறாங்கன்றதை நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1000 ரூபாய் ஸ்டாக் நம்ம ஒன்று வாங்குறதும் யோசிப்பாங்க, 1000 ரூபாய் கொடுத்து ஒரு ஸ்டாக் தான் வாங்குறவான்னு. இதே 100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 10 ஸ்டாக் கிடைக்குன்னு 10 ஸ்டாக் வாங்குவாங்க. இப்போ 1000 ரூபாய் ஸ்டாக் வந்து 100 ரூபாய் ஏறிச்சுன்னா 10% ப்ராஃபிட்டு. அதே மாதிரி 100 ரூபாய் ஸ்டாக்கு 10 ரூபா ஏறினாலும் அதே 10% தான். இந்த மாதிரி பெர்சன்டேஜ் மட்டும் நம்ம பார்க்கணும். விதத்து ப்ரைஸ் குவான்டிட்டி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் என்றைக்குமே வந்து முக்கியமான விஷயம் கிடையாது நண்பர்களே. குவாலிட்டி செகண்டு, பெர்சன்டேஜ், இந்த ரெண்டு தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் மிக முக்கியமான விஷயம். இதை பார்த்தீங்கன்னா நான் லேட்டாக நானாக கற்றுக்கிட்டது. அடுத்து இவங்களுடைய சார்ட்டு பாருங்கள் நண்பர்களே. ஒரு ஏற்றத்தை கொடுத்த ஸ்டாக், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 7,800 ரூபா வரைக்கும் போன ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 1,200 ரூபா வந்து குறைஞ்சிடுச்சு. இப்போ இவங்களுடைய ரிசல்ட் நல்லா வந்த ஒரு காரணத்தினால இங்கேருந்து திரும்ப அப்படியே ரிவர்ஸ் எடுத்து போச்சுன்னா ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் தான். இல்லை 200 டேஸ் மூவிங் அவரேஜ்கிட்ட ஒரு 5,800 ரூபா ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் நாளைக்கு இந்த ஸ்டாக்கு மேல் நோக்கி ஏறுறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர்கள் கேட்டது கேட்டபடி டெய்லி நாம் வந்து ஐபிஓ பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை நேற்று பார்த்தீங்கன்னா க்ரோ ஐபிஓ 16% வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அது வந்து 14% ஆயிடுச்சு, 2% குறைஞ்சிடுச்சு. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இறங்கிக்கிட்டு இருக்குது. அதேமாதிரி நம்மளுடைய ஃபியூச்சரும் கிஃப்ட் நிஃப்டியும் கொஞ்சம் நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான காரணங்களால் இவங்களுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து டவுன் ஆகிக்கிட்டே இருக்குது.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி தான். இது 7ஆம் தேதி வரைக்கும் இந்த ஐபிஓ ஓப்பனில் இருக்கும். அது போக லிஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 ஆர் 3 டேஸ் ஆகும். இந்த மாதிரி இன்னும் ஒரு 4-5 நாள் இருக்குது லிஸ்ட் ஆகிறதுக்கு. அதுக்குள்ளே இந்த மாதிரி டெய்லி 1% 2% டவுன் ஆச்சுன்னா இந்த ஐபிஓவில் நமக்கு வந்து ஒரு பெருசாக ஒரு ப்ராஃபிட் இருக்காது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து நண்பர்களே. நான் இப்போவும் சொல்கிறேன், இதில் இந்த க்ரோ ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்றதை நான் 7ஆம் தேதி தான் முடிவு பண்ண போகிறேன். தற்சமயம் பார்த்தீங்கன்னா இந்த 14%ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நம்மளோட மார்க்கெட் சிச்சுவேஷன் சரியில்லை. அதனால் வந்து நண்பர்கள் சிலர் வந்து இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா நம்ம முத நாளே அப்ளை பண்ணால் தான் ஐபிஓ கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படியெல்லாம் கிடையாது. நான் லாஸ்ட் டேயில் அப்ளை பண்ணியும் சில ஐபிஓக்கள் எனக்கு கிடைச்சிருக்குது. ஸோ நண்பர்கள் வந்து இது வந்து அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. முதலீடு செய்வோம், நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.